بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله ملك السماوات والأرض ويوم تقوم الساعة يومئذ يخسر المبطلون وترى كل أمة جاثية كل أمة تدعى إلى كتابها اليوم تجزون ما كنتم تعملون هذا كتابنا ينطق عليكم بالحق إنا كنا نستنسخ ما كنتم تعملون فأما الذين آمنوا وعملوا الصالحات فيدخلهم ربهم في رحمته ذلك هو الفوز المبين وأما الذين كفروا أفلم تكن آياتي تتلى عليكم فاستكبرتم وكنتم قوما مجرمين وإذا قيل إن وعد الله حق والساعة لا ريب فيها قلتم ما ندري ما الساعة إن نظن إلا ظنا وما نحن بمستيقنين وبدا لهم سيئات ما عملوا وحاق بهم ما كانوا به يستهزئون وقيل اليوم ننساكم كما نسيتم لقاء يومكم هذا ومأواكم النار وما لكم من ناصرين ذلكم بأنكم اتخذتم آيات الله هزوا وغرتكم الحياة الدنيا فاليوم لا يخرجون منها ولا هم يستعتبون فلله الحمد رب السماوات ورب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷான் வத்தாலாவின் பேரருளால் அல் ஜாசியா அத்தியாயத்தின் 26 வசனங்கள் வரைக்கும் உண்டான விளக்கங்களை இதுவரை பார்த்துள்ளோம். இதற்கு முந்தைய திருவசனங்களில் அந்த இறைமறுப்பாளர்கள் மறுமையை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார்கள் என்றும் மௌத்திற்கு பின்பு எழுப்பப்படுவதை பற்றி அவரிடத்தில் அத்தகைய நம்பிக்கை இல்லாதது, மேலும் நீங்கள் அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு நீங்கள் மறுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் கூறுகின்ற விஷயம், இறந்துவிட்ட எங்கள் மூதாதையர்களை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அவர்கள் கேட்கிறார்கள் என அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னான், யார் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வே ஹயாத்தை உங்களுக்கு உயிரை தருவான், அவனே உங்களது உயிர்களை எடுத்துக்கொள்வான், நாளை மறுமையில் அவன் கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பான், இதில் சந்தேகமே இல்லை, எண்ணற்ற மக்கள் இதை அறியாதவர்களாக இருக்கின்றனர் என்று நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல சொன்னான். இந்த வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்லஷான் வத்தாலா கூறுகின்றான், வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியின் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்விற்கே சொந்தம். வயௌம தகூமு ஸாஅ, அந்த மறுமை நாளில் யௌமஇதி யஹ்ஸருல் முப்திலூன், அசத்தியவாதிகள் ஈமானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நஷ்டமடைவார்கள். வதரா குல்ல உம்மத்தின் ஜாசியத்தன், ஒவ்வொரு சமுதாயத்தையும் முழங்கால் மண்டியிட்டு அமர்ந்தவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள். குல்லு உம்மத்தின் துதா இலா கிதாபிஹா, மேலும் ஒவ்வொரு சமூகமும் அதாவது ஏடுகளின் பக்கம் அழைக்கப்படும்.
மேலும் சொல்லப்படும் அல்யோம துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்தவற்றுக்கே இன்று கூலி கொடுக்கப்படவிருக்கின்றீர்கள் என்று கூறப்படும். மேலும் அல்லாஹின் தரப்பின்று சொல்லப்படும் ஹாதா கிதாபுனா யன்துகு அலைக்கும் பில் ஹக், இந்த நம்முடைய ஏடு உங்களிடத்தில் உண்மையையே பேசும். இன்னா குன்னா நஸ்தன்சிஹு மா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்தவை அனைத்தையும் நாம் பதிவு செய்து கொண்டிருந்தோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். முஃமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்தில் வானம் பூமியின் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம், அவனே அனைத்திற்கும் உரியவன் என்று கூறிவிட்டு நாளை மறுமை நாளில் அசத்தியவாதிகள் நஷ்டமடைவார்கள். யஹ்சருல் முபத்திலூன், அசத்தியவாதிகள் என்பதென்றால் யார்? அல்லாஹை மறுத்து அல்லாஹுடைய ரசூலுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை பொன்மொழிகளை ஏற்க மறுத்த அந்த இறைமறுப்பாளர்கள் நாளை மறுமையில் அவர்கள் நஷ்டத்தையே சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனம் மிக சாதாரணமாக சொல்லப்பட்டாலும் முஃமின்களுடைய உள்ளத்தில் ஆழமாக அச்சத்தை தரக்கூடிய வசனம். அசத்தியவாதிகள் நாளை மறுமையில் நஷ்டமடையவே செய்வார்கள், ஒருபோதும் அவர்கள் வெற்றியடைய முடியாது என்று அல்லாஹ் கூறுவதன் வழியாக முஃமின்களில் யாரும் அத்தகைய அசத்தியவாதிகளின் பட்டியலில் இருந்துவிடக்கூடாது என்பது அதன் பொருள். ஒருமுறை சுஃபியான் சௌரி ரஹ்மஹுல்லா மதீனா நகருக்கு வந்தார்கள். முஆஃபிரி என்ற ஒரு பெரியவர்களை சந்தித்தார்கள், ஒருவரை சந்தித்தார்கள். அப்பொழுது அவர் யதகல்லம் பிபாதி மா யல்ஹகு பிஹி அன்னாஸ், அவர் சிரிப்பாக நகைச்சுவையாக சில தகவல்களை பேசிக்கொண்டிருந்தார். எதை பேசினால் மக்கள் சிரிப்பார்களோ அப்படி சில நகைச்சுவை தகவலை போல் அவர் பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது சுஃபியான் சௌரி ரஹ்மஹுல்லா அவரை பார்த்து சொன்னார்கள், ஃபகால் லஹு யா ஷேக் அமா அலிம்த அன்ன லில்லாஹி யௌமன் யஹ்ஸருல் ஃபீஹில் முபத்திலூன், சகோதரரே, உங்களுக்கு நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள் தானே, நிச்சயமாக அல்லாஹ்விற்கு ஒரு நாள் உண்டு, அந்த நாளில் அசத்தியவாதிகள் நஷ்டமடைவார்கள் என்று உங்களுக்கு தெரியும் தானே என்று கேட்டார்கள். அப்படி இருக்க நீங்கள் எப்படி இப்படி நகைச்சுவையாக சிரித்து கொண்டு காமெடி எடுத்துக்கொண்டு இருக்கின்றீர்களே என்ற அர்த்தத்தில் பேசினார். கால இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு அபி ஹாத்தம் சொல்றாங்க, ஃபமா ஸாலத் துஅரஃபு ஃபில் முஆஃபிரி ஹத்தா லஹக பில்லாஹி அஸ்ஸ வஜல், அந்த முஆஃபிரி என்ற பெரியவர்கள் இந்த தகவலை அவர்களுடைய மௌத் வரை மறக்கவே இல்லை, தொடர்ந்து இதை நினைவில் வைத்திருந்தார்கள். இதற்கு அடுத்து அதுபோன்று நகைச்சுவையாக பேசி மறுமையை மறந்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து தங்களை இறுதி வரை தற்காத்து கொண்டார்கள் என இந்த ஹதீஸில் அறிவிக்கும் இப்னு அபி ஹாத்தம் சொல்வார். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? ஸ்வதரா குல்ல உம்மத்தின் ஜாசியத்தன், ஒவ்வொரு சமூகத்தையும் நீங்கள் ஜாசியாவாக பார்ப்பீர்கள். ஜாசியா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க? அந்த நாளில் ஏற்பட்ட திடுக்கம் நடுக்கம், இதன் காரணமாக முழங்காலில் மண்டியிட்டு அமர்ந்தவர்களாக நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள். சாதாரணமாக உட்கார மாதிரி சமணமிட்டுலாம் உட்கார முடியாது, மண்டியிட்டு அமர்ந்திருப்பார்கள். மேலும் மேலும் சொல்லப்படுகிறது, நரகவாசிகள் நரகத்திற்கு அருகில் கொண்டு வரப்படுகின்ற பொழுது நரகம் ஒரு பெருமூச்சு விடுமா, அப்படி பெருமூச்சு விட்டால் ஒரு நபர் கூட வந்தவர் நின்று கொண்டிருக்க மாட்டார், அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து விடுவார்கள் அந்த அச்சத்தினால் என்று சொல்லப்படுகிறது. எந்த அளவிற்கு எனில் ஹஸரத் இப்ராஹிம் கலீல், அல்லாஹ்வின் கலீலான கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட எல்லோரும் அப்படித்தான் அமர்ந்திருக்கின்ற ஒரு நிலை ஏற்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், யகூல் நஃப்ஸி நஃப்ஸி நஃப்ஸி, என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே, நான் என்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ளப் போகிறேன், என்னை நான் எப்படி காப்பாற்றிக் கொள்ளப் போகிறேன் என்று அவர்கள் பிதற்றுவார்கள். மேலும் சொல்வார்கள், லா அஸ்அலுக்கல் யௌம இல்லா நஃப்ஸி, யா அல்லாஹ், உன்னிடத்தில் இன்று என்னுடைய பாதுகாப்பை தவிர்த்து நான் வேறு எதையும் கேட்பதாக இல்லை, என்னை பாதுகாத்தால் போதும் என்ற மனநிலைக்கு நான் வந்துவிட்டேன் என்று சொல்வார்கள். அதாவது அந்த நாள் எவ்வளவு கடினமான நாளாக இருக்கும் என்பதை புரிய வைப்பதற்காக சொல்லப்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹத்தா அன்ன ஈசா, ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், லா அஸ்அலுக்கல் யௌம இல்லா நஃப்ஸி, யா அல்லாஹ், என்னுடைய பாதுகாப்பை தவிர்த்து உன்னிடத்தில் நான் எதையும் கேட்பதாக இல்லை. லா அஸ்அலுக்கல் யௌம மரியம் அல்லதி வலதத்னி, என்ற என்னை ஈண்டெடுத்த என் தாயார் மரியம் அவர்களை பற்றி கூட நான் உன்னிடத்தில் இப்பொழுது கேட்பதாக இல்லை, என்னை பற்றி மட்டுமே நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன்
என்று ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் கூறுகின்ற நிலைதான் அந்த மறுமை நாள் இருக்கும். எனவே அந்த நாளில் எல்லோரும் மண்டியிட்டு அமர்ந்திருப்பார்கள். இந்த ஜாசியா என்பதற்கு ஒவ்வொரு உம்மத்தையும் நீங்கள் மண்டியிட்டு அமர்ந்திருக்கின்ற நிலையில் பார்ப்பீர்கள் என கூறப்படுகின்ற வசனத்திற்கு அர்த்தம் சொல்கின்ற நேரத்தில் ஒரு பொருள் அவர்கள் முழங்காலின் மீது மண்டியிட்டு அமர்ந்திருத்தல் என்ற பொருள். இன்னொரு சாரார் சொல்கிறார்கள் இல்லை, மண்டியிட்டு அமர்தல் என்பது பொருள் அல்ல, ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒரு ஓரத்தில் அமர்ந்திருப்பார்கள் அச்சத்தினால் என்று அர்த்தம் என சொல்லப்படுகிறது. மேலும் மொத்தத்தில் இந்த இரண்டு பொருட்களும் உண்டு என கூறுகின்ற குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் ஒரு நீண்ட ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது மறுமையை பற்றி ஃபயத்தமய்யஸுன் நாஸ் வதஜ்ஸு அல் உமம், மக்கள் எல்லாம் தனித்தனியே பிரிந்திருப்பார்கள், ஒவ்வொரு சமூகமும் மண்டியிட்டு அமர்ந்திருக்கும். இரண்டையும் சேர்த்து இன்னொரு இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். வைஹல்லதி யகூல் வதரா குல்ல உம்மத்தின் ஜாசியத்தன் குல்லு உம்மத்தின் துதா இலா கிதாபிஹா, அல்லாஹ் கூறுகின்றானே அந்த வார்த்தைக்கு இதுதான் பொருள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கூட்டம் தனித்தனியாக ஒரு ஓரத்தில் அச்சத்தினால் அமர்ந்திருக்கும் என்பதும் பொருள். அவ்வாறு அமர்ந்திருப்பவர்கள் முழங்காலில் மண்டியிட்டவர்களாகத்தான் அமர்ந்திருப்பார்கள் என்று இரண்டும் சேர்த்து பொருள் சொல்லப்படும். மேலும் அப்பொழுது கூறப்படும் குல்லு உம்மத்தின் துதா இலா கிதாபிஹா, ஒவ்வொரு சமூகமும் அதனுடைய ஏட்டின் பக்கம் அழைக்கப்படும். அதனுடைய அமல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த பதிவு செய்யப்பட்ட ஏட்டின் பக்கம் அழைக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் அழைத்து அவர்களுடைய ஏடு அவர்களிடத்தில் கொடுக்கப்படும். நமக்கு ஏற்கனவே தெரியும், அந்த கொடுக்கப்படுற மெத்தட்லேயே தெரிஞ்சுக்கலாம் நல்லவங்க கெட்டவங்க. நல்லவர்களுக்கு வலது கரத்தில் கொடுக்கப்படும், கெட்டவர்களுக்கு இடது கரத்தில் கொடுக்கப்படும். ஏடு கொடுக்கப்படுகின்ற அந்த முறையின் வழியாகவே நல்லோர் கெட்டோர் என்பது தெரிந்துவிடும். இப்போ அல்லாஹ் சொன்னான், ஒவ்வொரு சமூகமும் அதனுடைய அமல்கள் பதிவு செய்யப்பட்ட ஏடுகளின்பால் அழைக்கப்படும். அந்த நேரத்தில் ஏடுகள் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், பதிவேடுகள் கொண்டு வந்து வைக்கப்படும், நபிமார்களும் ஷஹீதுகள் உட்பட எல்லோரும் அந்த இடத்திற்கு வருவார்கள், அவரழைக்கப்படுவார்கள். மேலும் அல்லாஹ் சொன்னான், அல்யோம துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன், ஏடுகள் பக்கம் அழைக்கப்படுவார்கள் என்று கூறிவிட்டு அழைக்கப்பட்டவரிடத்தில் என்ன சொல்லப்படும்? அல்யோம துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன், நீங்கள் இந்த பூமியில் வசிக்கின்ற பொழுது வாழ்ந்த பொழுது உலகத்தில் என்ன செய்தீர்களோ அதற்கான கூலியை இப்பொழுது நீங்கள் கொடுக்கப்பட இருக்கின்றீர்கள். ஏடுகளை வாங்கிக்கிங்கன்னு சொன்னால் ஏடுகளை பெற வந்தவரிடத்தில் சொல்லப்படுகின்ற தகவல், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கின்ற பொழுது எப்படி நடந்து கொண்டீர்களோ அதற்கு உரிய கூலி இப்பொழுது உங்களுக்கு வழங்கப்பட இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மையாக இருந்தால் நன்மை, தீமையாக இருந்தால் தீமை. மேலும் சொல்லப்படும், அல்லாஹ் சொல்றான், சும்ம கால் ஹாதா கிதாபுனா யன்திகு அலைக்கும் பில் ஹக், ஏடுகளின் பக்கம் அழைக்கப்பட்ட ஏடுகளை வாங்குவதற்கு வந்திருக்கிறார்கள். அந்த மக்களிடத்தில் சொல்லப்படுகிறது, உங்களது செயல்களுக்கு தகுந்தவாறு நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள் என்று. அதை தொடர்ந்து அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஏடு உண்மையையே பேசும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பொழுது உங்களது கருத்தில் வழங்கப்படுகின்ற ஏடு இருக்கின்றதே அது சத்தியத்தை மட்டுமே பேசும். அதாவது நீங்கள் செய்த அமல்களில் கூடுதல் குறைவில்லாமல் அப்படியே 100% தூய்மையான நிலையில் அது உங்களுக்கு தந்துவிடும். நீங்கள் செஞ்ச எதுவும் நல்ல அமல்கள் எதுவும் விடுபட்டிருக்காது. நீங்கள் செய்த பாவங்களாக இருந்தால் கூட அதில் ஒரு புள்ளி அளவும் கூடுதலாக அதில் காண்பிக்கப்பட மாட்டார். நீங்கள் என்ன செய்தீர்களோ அவைகள் அனைத்தும் மிகச்சரியாக ஒப்படைக்கப்படும். அதனால சூரத்தில் காஃபில் ஒரு வசனம் அல்லாஹ் சொல்வான், வவுதிஅல் கிதாப், அந்த ஏடுகள் அமல்களின் ஏடுகள் வைக்கப்படும். யா ரசூலல்லாஹ் ஃபதஜரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹ், முஜ்ரிமீன்கள் பாவிகளை நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த ஏடுகளில் இருப்பதை பார்த்து அஞ்சி அவர்கள் சொல்வார்கள், யகூலூன் யா வைலதனா மாலி ஹாதல் கிதாப், இது என்ன ஏடாக இருக்கிறது, லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, எந்த ஒரு சிறிய செயலையோ பெரிய செயலையோ எதையுமே இது விடவில்லையே என்று ஆச்சரியப்பட்டு சொல்வார்கள். வவஜது மா அமிலு ஹாதிரா, அவர்கள் செய்த அமல்கள் அனைத்தையும் அந்த ஏட்டின் வழியாக அவர்கள் பார்ப்பார்கள், ஒரு புள்ளியோட விடுபட்டிருக்காது. இப்படிப்பட்ட ஒரு நிலை
ஏடு நாளை மறுமையில் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று கஹஃப் அத்தியாயத்திலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மேலும் இந்த வசனத்தில், இப்பொழுது வாசித்த இந்த வசனத்தில் அல்லாஹ் அடுத்து இன்னும் அதிகப்படியாக சொல்கிறான், இன்னா குன்னா நஸ்தன்சிகு மா குன்தும் தாமலூன். மேலும் நீங்கள் செய்தவற்றை அனைத்தையும் நாம் பதிவு செய்து கொண்டிருந்தோம். நீங்கள் செய்த செயல்கள் அமல்கள் அனைத்தையும் நாம் பதிவு செய்து கொண்டிருந்தோம். நாம் பதிவு செய்து கொண்டிருந்தோம் என்ன பொருள்? இன்னா குன்னா நஅமுரு அல் ஹஃபலத அன் தக்துப அமாலக்கும் அலைக்கும். நாம் மலக்குமார்களுக்கு உத்தரவிட்டோம், உங்கள் செயல்கள் அனைத்தையும் மிகச் சரியாக பதிவு செய்யுமாறு அவர்களுக்கு உத்தரவிட்டோம். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், மலக்குமார்கள் அமல்களை பதிவு செய்கிறார்கள். அதற்கடுத்து பதிவு செய்யப்பட்ட அந்த ஏட்டை எடுத்து செல்கிறார்கள். அங்கு போய் இந்த அமல்கள், எந்த அமல்களின் ஏடு யாரிடத்தில் ஒப்படைக்கப்படுமோ அந்த சென்டருக்கு போயிட்டு, அந்த மையத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களான மலக்குமார்களை பார்ப்பார்கள். அப்பொழுது அவர்களுடைய கையில் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எனும் பழமையான ஏடு, பாதுகாக்கப்பட்ட அந்த ஏடு அவர்களிடத்தில் இருக்கும். அதில் மனிதர்களுடைய அனைத்து செயல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அல்லவா, அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். ஒரு புள்ளி கூடவோ குறையவோ இருக்காது. இத்தகைய ஒரு பாதுகாக்கப்பட்ட ஏடாக, அனைத்தும் பதிவு செய்யப்பட்ட ஏடாக இருக்கும் என்று அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறிவிட்டு சொன்னார்கள், இன்னா குன்னா நஸ்தன்சிகு மா குன்தும் தாமலூன். இதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் நாம் பதிவு செய்பவர்களாக இருக்கின்றோம் என. அல்லாஹ் தரப்பிலிருந்து பதிவு செய்யப்படுகிறது, ஒரு புள்ளி கூட விடாமல் பதிவு செய்யப்படுகிறது. அப்படியானால் அந்த மக்கள் பதிவு செய்ய, யாருடைய அமல்கள், நம்முடைய அமல்கள் பதிவு செய்யப்படுகின்றன. அப்போ நம்ம யாராக இருப்போம்? ரெண்டு கேட்டகரியில் ஒன்றாகத்தான் இருப்போம். ஒன்று ஈமானும் சாலிஹான அமலுடைய நல்லவராக இருப்பார்கள், அல்லது இதற்கு மாற்றமானவர்களாக இருப்பார்கள். இந்த இரண்டு சாராரையும் அல்லாஹ் சொல்லி அவர்களுக்கான வெகுமதிகளை இந்த வசனத்தில் சொல்கிறான். ஃபஅம்மல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமானும் சாலிஹான அமலும் செய்த நல்ல மோமின்கள், ஃபயுத்கிலுஹும் ரப்புஹும் ஃபீ ரஹ்மதி, அல்லாஹ் அவருடைய ரப்பு தனது அருளால், அவனுடைய அருளால் அவர்களை சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வான். தாலிக ஹுவல் ஃபௌசுல் முபீன். அப்படி நடைபெறுகின்ற பொழுது இதுவே உண்மையான தெளிவான வெற்றியாகும். அதே சமயத்தில் அம்மல்லதீன கஃபரு, ஈமானை ஏற்றுக்கொள்ளாத இறை மறுப்பில் இருந்த மக்கள், அவரிடத்தில் கேட்கப்படும், அஃபலம் தக்குன் ஆயாத்தி துத்லா அலைக்கும், என்னுடைய வசனங்கள் உங்களிடத்தில் ஓதி காண்பிக்கப்படவில்லையா? நீங்க இப்போ இப்படி நிற்கிறீங்களே, ஈமான் இல்லாமல் நிற்கின்றீர்களே, என்ன காரணம்? என்னுடைய வசனங்கள் உங்களிடத்தில் சொல்லப்படவே இல்லையா? அஃபலம் தக்குன் ஆயாத்தி துத்லா அலைக்கும், அதாவது சொல்லப்பட்டது. ஃபஸ்தக்பர்தும், நீங்கள் அகந்தை பெருமை கொண்டீர்கள். வகுன்தும் கௌமம் முஜ்ரிமீன், நீங்கள் பாவிகளான கூட்டமாக ஆனீர்கள். உங்களுக்கு தெரியாமைலாம் இல்லை, உங்களுக்கு சொல்லப்பட்டது, உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது, அனைத்தையும் கேட்டீர்கள். ஆனாலும் உங்களுடைய உள்ளத்தில் இருந்த மமதை, பெருமை, அகம்பாவம், நீ என்ன சொல்வதை நான் என்ன கேட்பது, நாங்கள் காலங்காலமாக எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துவிட்டு சொல்கின்றோம் என்று இறைமாப்பில் நீங்கள் பேசினீர்களே, இருமாப்பில் நீங்கள் பேசி இறையை மறுத்த குற்றத்திற்கு ஆளாகி நீங்கள் பாவிகளாக மாறி போனவர்கள் என்று இறைமறுப்பாளர்களை பார்த்து சொல்லப்படும். மேலும் அல்லாஹ் சொல்வான், وَإِذَا قِيلَ إِنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ, இறைமறுப்பாளர்களிடத்தில் சொல்லப்பட்டால் அல்லாஹுடைய வாக்குறுதி சத்தியமாகும், 100% உண்மையாகும். மேலும் வஸ்ஸாஅத்து லா ரைப ஃபீஹா, மறுமை நாள் வந்தே தீரும், அதில் சந்தேகமே இல்லை என்றெல்லாம் இறை மறுப்பாளர்களிடத்தில் சொல்லப்பட்டால், அல்லாஹ் அவங்கள்ட்ட சொன்னான்னு சொல்லிட்டு நேரடியாக இறை மறுப்பாளர்களை பார்த்து சொல்கிறான், குல்தும், இறை மறுப்பாளர்களே நீங்கள் அப்பொழுது சொல்வீர்கள், மா நதிரி மஸ்ஸாஅ, மறுமை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்வீர்கள். இன்னதுன்னு இல்லா தன்னன், ஏதோ சொல்கிறார்கள் அவ்வளவுதான், ஏதோ அவர்கள் சொல்வதை ஒரு ஊகமாக கருதுகின்றோமே தவிர, ஒமா நஹனு பி முஸ்தைகினீன், நாங்கள் அதில் எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, அதில் எங்களுக்கு உறுதி இல்லை, அதை நாங்கள் மனசால நம்பவலாம் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா, ஒன்று நல்லடியார்களான மோமின்கள், அவர்கள் ஈமானும் சாலிஹான அமலுமுடைய அந்த மக்கள் சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள். அல்லாஹ் தனது ரஹமத்திற்குள் அவர்களை நுழைவிக்க செய்வான், அதுவே உண்மையான வெற்றி என கூறிவிட்டு இறைமறுப்பாளர்களிடத்தில் கேட்கப்படும்,
என்னுடைய வசனங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்படவில்லையா? அப்போ ஓதி காண்பிக்கப்பட்டது, நீங்கள் பெருமை எடுத்தீர்கள், இறைமறுப்பாளராக ஆனீர்கள். இரண்டாவதாக, மேலும் இறைமறுப்பாளரிடத்தில் இப்படி சொல்லப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய வாதா, அவன் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் 100% உண்மையாக இருக்கும், மறுமை கண்டிப்பாக நிகழ்ந்த தீரும் என்றெல்லாம் இறைமறுப்பாளரிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது இறைமறுப்பாளர்கள் பதில், மறுமை இருமையெல்லாம் எங்களுக்கு என்னவென்று தெரியாது. அது என்ன மறுமை? ஏதோ வாழ்கிறோம், மௌத்தானா முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இன்னதுன்னு இல்லா வண்ணன், ஒரு யூகமாக கருதுகிறோம். ஏதோ சொல்கிறார், என்னமோ சொல்கிறாங்க, தெரியலை, என்னன்னு தெரியலை, ஏதோ சொல்கிறாங்களே இப்படின்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். ஒமா நஹனு பி முஸ்தைகனின், அதில் எங்களுக்கு எத்தகைய நம்பிக்கையும் இல்லை, நாங்கள் அந்த மறுமையை நம்பவில்லை என்று இறைமறுப்பாளர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு சொல்கிறான். இப்படியெல்லாம் நடந்தவர்களின் நிலை என்ன ஆகும் தெரியுமா? வபதா லஹும் ஸய்யிஆத்து மா அமிலு, எந்த தீமையை இவர்கள் செய்தார்களோ இதனுடைய விளைவு அவர்களுக்கு வெளிப்படும். எந்த பாவத்தை செய்தார்களோ, இறைமறுப்பில் நடந்து கொண்டார்களோ, இவர்களுக்கு இவர்களுடைய தீமை வெளிப்பட்டுவிடும். வஹாக பிஹிம் மா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன், மேலும் இவர்கள் எதை கேலியும் கிண்டலும் செய்தார்களோ அது அவர்கள் மீது அவர்களை அதை சூழ்ந்து கொள்ளும், இறங்கிக் கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுமையை இவர்கள் நம்பவில்லை, மௌத்துக்கு பின்புண்டான வாழ்க்கையை நம்பவில்லை, நபிமார்கள் கேலியாக பார்க்கப்பட்டார்கள், வேதங்கள் கிண்டலாக பார்க்கப்பட்டது என்று சொன்னால் இதன் காரணமாக இறங்கக்கூடிய அத்தனை தண்டனைகளும் ஒரு நேரத்தில் அவர்களுக்கு இறங்கிவிடும். இப்போ அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சொல்லப்படும் வகீல் அல்யௌம், இப்பொழுது கூறப்படும் அல்யௌம நன்சாக்கும் கமா நசீதும் லிகா யௌமிக்கும் ஹாதா, இறைமறுப்பாளர்களே, இந்த நீங்கள் சந்திக்கும் இந்த நாளை, மறுமை நாளான இந்த நம்முடைய சந்திப்பு நாள் இருக்கிறதே, இதை நீங்கள் மறந்ததை போன்று, மறந்ததுன்னா என்ன அர்த்தம்? இதை நீங்கள் நம்பாததை போன்று, இதற்கு எந்த அமலும் நீங்கள் செய்யாததை போன்று, எப்படி செய்யாமல் நீங்கள் மறந்து விட்டீர்களோ அல்யௌம நன்சாக்கும், நாமும் உங்களை இன்று மறந்து விடுவோம். நீங்கள் தண்டிக்கப்படுகின்றீர்கள் என்றோ, நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டோம். முன்னார், நீங்கள் செல்கின்ற இடம் நரகமாகும். ஒமா லக்கும் மின் நாசிரீன், உங்களுக்கு எத்தகைய உதவியாளர்களும் அங்கு இருக்க மாட்டார்கள். மோமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நாளை மறுமையில் நல்லோர்கள் தீயோருடைய விஷயத்தில் அவன் எடுக்கின்ற முடிவை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். நல்லோர்களுடைய விஷயத்தில் அவர் நல்லோர்கள் என்றால் அவருடைய உள்ளங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கும், உடல் உறுப்புகள் சாலியான அமல்களை செய்திருக்கும். அதாவது சுருக்கமாக சொன்னால், ஷரியத் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன உத்தரவுகளை ஷரியத்தின் வழியாக தந்திருக்கின்றார்களோ அந்த உத்தரவுகளை ஏற்று பின்பற்றி நடந்திருக்கும். அத்தகைய நல்ல ஆத்மாக்களை அல்லாஹ் தன் ரஹமத்திற்குள் பிரவேசிப்பான். இறைவன் ரஹமத் என்று சொன்னால் எது? சொர்க்கம் என்ற அர்த்தம். சரியான ஹதீஸ் இல்லை, இப்படி ஒரு ஹதீஸ் வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொர்க்கத்தை பார்த்து சொல்வான், அன்த கால லில் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து சொல்கின்றான், அன்தி ரஹ்மதி, நீ என்னுடைய ரஹ்மத், அர்ஹமு பிகி மன் அஷா, நான் நாடியவர்களை கொண்டு உனக்கு ரஹம் செய்வேன். நீ என்னுடைய ரஹமத், நான் நாடியவர்களை கொண்டு உனக்கு ரஹம் செய்வேன். அப்படின்னா அர்த்தம், நான் நாடிய நல்லோர்களை உன்னிடக்கு நான் தருவேன் என்று அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து சொல்கின்றான். சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் கூறுகின்ற வார்த்தை அன்தி ரஹ்மதி, நீ என்னுடைய ரஹமத் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஹதீஸை கொண்டு வந்து குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் யுத்கிலுஹும் ரப்புஹும் ஃபீ ரஹ்மதி, அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்திற்குள் நுழைவிக்க செய்வான் என்று குர்ஆன் கூறுகிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து நீ எனது ரஹமத் என்று சொல்வான் என்று சஹீஹான ஹதீஸை. அப்படியானால் இந்த வசனத்திற்கு ரஹமத், அல்லாஹ் தனது ரஹமத்திற்குள் அவர்களை பிரவேசிக்க செய்வான் என்றால் ரஹமத் என்பதற்கு சொர்க்கம் என்ற அர்த்தம். சொர்க்கத்திற்குள் அல்லாஹ் அவர்களை பிரவேசிக்க செய்வான் என்று இந்த ஹதீஸின் விரிவுரையில் சொல்லப்படுகிறது. மேலும் அப்ப இறைமறுப்பாளர்களை பற்றி கேட்கப்படுகின்ற வார்த்தை, உங்களுக்கு என்னுடைய வேதம் உங்களிடத்தில் ஓதி காண்பிக்கப்படவில்லையா அப்படின்னா அந்த கொஸ்டின் அல்ல, நோக்கம் ஓதி காண்பிக்கப்பட்டதா படலையாங்கிறது அல்ல. அது அல்லாஹ் அவர்களை கிண்டலுடைய துணியில் ஓதி காண்பிக்கப்படத்தானே செய்தது. அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஏற்றுக்கொள்ள மறுத்தீர்கள் அல்லவா என்ற கருத்தில் அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்கின்றான். அப்போ ஓதி காண்பிக்கப்பட்டது, நீங்களோ அவைகளை ஏற்றுக்கொள்வதிலிருந்து நீங்கள் பெருமை அடித்து அதிலிருந்து விலகி கொண்டீர்கள். மொத்தத்தில் உங்களுடைய தவறான செயல்களால் நீங்கள் இறை மறுப்பாளர்களாக
பாவிகளாக மாறி போனீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா குறிப்பிடுகின்றான். மேலும் அதை தொடர்ந்து இந்த இறைமறுப்பாளர்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் 100% உண்மை என்றும் மறுமை நடந்தே தீரும் என்று சொல்லப்படுகின்ற பொழுது மூமின்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். இறைமறுப்பாளத்தில் சொல்லப்படுகின்ற பொழுது அதுவெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மானதிரி மஸ்ஸா இன்னதுன்னு இல்லா தன்னன், ஏதோ யூகமாக ஏதோ சொல்கிறார்களே என்று நாங்கள் விளங்குகின்றோமே தவிர ஒமா நஹனு பி முஸ்தைகினீன், அதை நாங்கள் நம்பவில்லை என சொல்வார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அப்பொழுது சொல்வான், வபதாலஹும் ஸய்யிஆத்து மா அமிலு, அவர்கள் செய்த தீமையான செயல்களின் விளைவுகள் வெளிப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் செய்த பாவங்கமான காரியங்களுக்கான தண்டனை அப்பொழுது அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த தண்டனை வழங்கப்படுகின்ற பொழுது மேலும் வஹாகபிஹிம், அந்த தண்டனை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வஹாகபிஹிம் மா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன், எதை கேலியாகவும் கிண்டலாகவும் கருதினார்களோ அதனுடைய விளைவு அவர்களை சூழ்ந்து கொள்ளும். தீனை கேலியாக கருதியது, மார்க்கத்தை கிண்டலாக கருதியது, நபிமார்களை அலட்சியமாக பார்த்தது, வேதத்தை அவமரியாதை செய்தது, இவைகள் அனைத்தும் அவர்களுக்கு தண்டனையாக மாற்றி கொடுக்கப்பட்டுவிடும். மேலும் அவரிடத்தில் சொல்லப்படும், நீங்கள் இந்த நாளை மறந்ததை போன்று உங்களை நாம் மறந்துவிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாளை, மறுமை நாளுடைய சந்திப்பை நீங்கள் மறந்தீர்கள், இன்னைக்கு நீங்க நரகத்தில் போடப்படுறீங்கிற பத்தி நம்ம கவலைப்படுற மாதிரி இல்லை என்ற துணியில் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சொல்லப்படும். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வான், வமஅவாக்கு முன்னார், நீங்கள் செல்கின்ற இடம் என்ற நரகம்தான், வமாலக்கும் மின் நாசிரீன், உங்களுக்கு உதவியாளர்கள் யாருமே இல்லை. ஆனால் என்ன அர்த்தம் இதற்கு? உலகத்தில் இந்த துன்யாவில் வாழும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அறிவு ஞானத்தை தந்திருக்கிறான், வேதங்கள் இருக்கிறது, நபிமார்கள் வருகின்றிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் அறிந்து இவற்றின் வழியாக நம்மை நாம் திருத்தி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடந்து ஷரியத்தின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்று ஒரு மோமின் கருத வேண்டும். இது அவனுடைய அடிப்படை. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் மறுமையில் எதையும் தரமாட்டான். இந்த உலகத்தில் நாம் திருந்துவதற்கும் சிந்திப்பதற்கும் நாம் அறிவு பெறுவதற்கும் எண்ணற்ற வழிகளை அல்லாஹ் துனியாவில் தந்திருக்கிறான். இதில் எதையும் கேட்காமல் அலட்சியமாக இருந்தவர்கள், கேலியும் கிண்டலாக கருதியவர்கள் நாளை மறுமையில் வந்து நான் தௌபா செய்கிறேன், நான் திருந்துறேன், என்னை ஒரு தடவை மன்னிச்சிரு, இப்படியெல்லாம் என்ன சொன்னாலும் சரி அதற்கு எத்தகைய முக்கியத்துவமும் இல்லை என்பதுதான் நீங்கள் இந்த நாளை மறந்ததை போன்று இன்று உங்களை நாம் மறந்து விடுவோம் என்று சொல்வதற்கு பொருள் என சொல்கிறார். சரியான ஒரு ஹதீஸ் இப்படி வரும். நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சில அடியார்களை பார்த்து கேட்பான், அலம் உஸவ்விஜ்க, உனக்கு நான் ஜோடியை தரவில்லையா, நிக்காஹ் செய்து வைக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். உனக்கு ஜோடியை நான் தந்தேன் தானே, ஆணோ பெண்ணோ, பெண்ணாக இருந்தால் ஆணே, ஆணாக இருந்தால் பெண்ணே, உனக்கு தந்தேனா இல்லையா? அலம் உக்ரிமுக்க, அல்லாஹ் கேட்பான், உன்னை நான் கண்ணியப்படுத்தினேனா இல்லையா? அலம் உஸஹிர் லக்கல் கைல வல் இபில், ஒட்டகத்தையும் குதிரைகளையும் உனக்கு வசப்படுத்தி தந்தேனா இல்லையா? அதற்கு பொருள் வாகனங்களை உனக்கு தந்தேனா இல்லையா? ரொம்ப கொஞ்சம் தூரமாக இருக்குது, நடக்க கஷ்டப்பட்டீங்க, சைக்கிளை கொடுத்தேனா இல்லையா? டூ வீலர் தந்தேனா இல்லையா? காரை தந்தேனா இல்லையா? இல்லை, இதெல்லாம் வாங்க முடியலை, கவர்மெண்ட்டை ஏற்பாடு செய்து அதன் வழியாக பஸ்ஸையும் ட்ரெயினையும் விட்டேனா இல்லையா? ஃப்ளைட்டுகள் உங்களுக்கு தந்தேனா இல்லையா? ஃப்ளைட்டில் 10,000 ரூபா டிக்கெட்டு, இங்கேருந்து வெளியூர் போகிறதுக்கு சவுதி போனால் 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா டிக்கெட்டாக இருக்குது. 20 ரூபா டிக்கெட் இல்லை, உங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்தா ஃப்ளைட்டை தயார் பண்ணி போயிட முடியுமா? போக முடியாது. 20 ரூபா டிக்கெட்டில் போயிடலாம், 2 லட்சம் இல்லை 20 லட்ச ரூபா கொடுத்து நீ ஃப்ளைட்டை ரெடி பண்ணி போன்னு சொன்னால் போக முடியுமா? போக முடியாது. அதான் அல்லாஹ் கேட்குறான், உனக்கு நாம் அனைத்தையும் தந்தோமா இல்லையா? ஒன்று உங்களுக்கு அதை சொந்த பொருளாக தந்திருக்கலாம், அல்லது வாடகையா, கார் வச்சிருக்கிறாங்க, சொந்த கார் வச்சிருக்காங்க, போகிறாங்க வர்றாங்க, உடனே என்கிட்ட ஒன்றுமில்லை அப்பெல்லாம் சொல்ல முடியாது. உனக்கு 500 ரூபா காசு கொடுத்தனா இல்லையா? நீ ஒரு ஊபரில் ஓலாவில் புக் பண்ணால் 200 ரூபா 300 ரூபாய் நீ ஸ்பாட்டுக்கு போகத்தானே செஞ்ச, அந்த வசதி உனக்கு தந்தேனா இல்லையா? அப்போ அல்லாஹ் கேட்குறான், அலம் உஸஹிர் லக்கல் கைல வல் இபில், ஒட்டகத்தையும் குதிரைகளையும் உங்களுக்கு நான் வசப்படுத்தி தரவில்லையா? வ அதற்க தர்அஸ் வ தர்பா, உனக்கு உயர்ந்த பொறுப்புகளையும் நல்ல அந்தஸ்துகளையும் எல்லாம் உனக்கு நான் தந்தேனா இல்லையா? ஃபயகூலு பலா யா ரப்பி, அப்போ அடியான் சொல்வான், ஆமா 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 நீ எல்லாம் தந்ததா அப்படின்னு சொல்லுவான். அப்போ அல்லாஹ் கேட்பான், அஃபலனன்த அன்னக முலாகி, நீ இந்த நாளில், நாளை மறுமை நாள், அப்படி ஒரு நாள் உண்டு, அந்த நாளில் என்னை சந்திக்க வேண்டும் என்று நீ நம்பினாயா இல்லையா?
ஃபயகூலுலா, அவன் சொல்லுவான் இல்லை, அப்படி நான் நினைக்கவே இல்லை, தெரியவே. ஃபயகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சொல்லப்படும், ஃபல்யௌம அன்சாக கமா நசீதனி, அன்று உலகத்தில் என்னை நீ மறந்ததை போன்று இன்று நாம் உன்னை மறந்து விட்டோம் என்று சொல்லப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் இன்னொரு வசனத்தில் சொல்வான், வமன் யாஷு அன் திக்ரி ரஹ்மான் நுகய்யித் லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன். பல இடங்கள் இது மாதிரியான பல வசனங்கள் வரும். அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய திக்ரை விட்டும் புறக்கணித்து வாழ்ந்தவர்கள், அவர்களை நாம் ஒதுக்கி விடுவோம். வமன் யாஷு அன் திக்ரி ரஹ்மான் நுகய்யித் லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன். மேலும் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், நீங்கள் நம்மை அன்று மறந்தீர்கள், அன்னைக்கு நீங்கள் மறந்தீங்க, அல்யோம துஜ்ஸா இன்னும் துன்சா, இன்று நீங்கள் மறக்கடிக்கப்படுகின்றீர்கள் என்று அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சொல்லப்படும். இப்போ அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு இதெல்லாம் தந்தேனா இல்லையா? ஆமாம், எல்லாமே நீ தந்த. அப்படியா, சரி. அப்போ உனக்கு நான் இவ்வளவும் தந்திருக்கனே, என்னை நீ சந்திப்பாய் என்ற நம்பிக்கை உனக்கு இல்லையா? நம்பவில்லையா? நம்பலை. அவன் வேறு வழி இல்லையில, நம்பலை, அதனால தான் நான் தப்பு செஞ்சுட்டேன். அப்படியா, சரி. நீ அன்று என்னை மறந்தாய், இன்று உன்னை நான் மறந்து விட்டேன் என்று அல்லாஹ்வை தண்டித்து விடுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இதை தொடர்ந்து சொல்கிறான், இப்படி தண்டனைக்கு உள்ளாகுபவர்கள் எதனால் தண்டனைக்கு உள்ளாகிறார்கள்? அவர்களுக்கு சொல்லப்படும், தாலிக்கும் பி அன்னக்கும் முத்தஹல்தும் ஆயாத்தில்லாஹி ஹுசுவா. இது எதற்கு உங்களுக்கு இந்த தண்டனை என்று சொன்னால், நீங்கள் இறைவனின் அத்தாட்சிகளை கேலியாக எடுத்தீர்கள். இறைவனின் அத்தாட்சிகளை கேலியாக எடுத்தீர்கள். இன்னமா ஜாஸைனாக்கும் ஹாதல் ஜஸா, அது எனவே நீங்கள் எப்படி கேலியும் கிண்டலாக எடுத்திருக்கிறீர்களோ அதை போன்றுதான் இன்று கேலிக்கும் கிண்டலுக்கும் நீங்கள் உள்ளாக்கப்படுவீர்கள். அப்போ மறுமையில் இறைமறுப்பாளர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். தண்டிக்கப்படுவதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். முக்கிய காரணங்களில் ஒன்று, நீங்கள் அல்லாஹ்வின் வசனங்களை கேலியாக எடுத்தீர்கள். இப்போ கேலி அப்படிங்கிறது வசனங்களை வார்த்தைகளால் கிண்டல் பண்ணுவது என்பது மட்டும் பொருள் அல்ல, மாறாக நம்பாமல் இருப்பது கேலி. இப்போ நம்ம சொல்றதை ஒருத்தர் கண்டுக்கிறவே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பொருட்படுத்தவே இல்லைன்னா என்னை அவமதிக்கிறான் தானே சொல்லுவோம். என்னை அவமதிக்கிறான், என்னை இன்சல்ட் பண்ணுறான், நான் சொல்கிறத எதையுமே கேட்க மாட்டேங்கிறான், நான் சொல்கிறத காது கொடுத்தே வாங்க மாட்டேங்கிறான், நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறான். நம்ப மறுத்தல் என்பது கேலியாக பார்க்கப்படுகிறது. அப்போ இன்று இப்போ இறைமறுப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இறைவனின் வசனங்களை நம்ப மறுக்கிறார்கள். சரி, அப்போ அதுவும் தப்பு. நம்ம நம்புகிறோம், ஆனால் செயல்படுத்த மாட்டோம். நம்புவோம், அல்லாஹ்வுடைய வசனமும் நம்புகிறோம், ஆனால் செயல்படுத்த மாட்டோம். அப்படின்னா இது எந்த கேட்டகரி? இதற்கு என்ன பேர்? இதுவும் அதில் முக்கால்வாசி தான். அல்லாஹ் பாதுகாக்கும். அவன் மொத்தமாக நம்பலை, நம்ம நம்புகிறோம், ஆனால் அதை பற்றி பெரிய கவலை இல்லை. தொழுகை விட்டால் இவ்வளோ பெரிய குற்றம், நோன்பை விட்டால் இவ்வளோ பெரிய குற்றம், ஜக்காத்து கொடுக்கலைன்னா இவ்வளோ பெரிய இதுக்கு இருக்கும், ஹஜ்ஜு நீங்கள் கடமையாக செய்யலைன்னு சொன்னால் இப்படியெல்லாம் தண்டனை. அதெல்லாம் கரெக்டு தான், ஆனாலும் நான் செய்ய மாட்டேன். இது என்ன ஆட்டிடியூட்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதெல்லாம் சரிதான், ஆனால் நான் செய்ய மாட்டேன். அப்படின்னா நீ என்ன மதிக்கிற? நீ எதை மதிக்கிறேன்னு அர்த்தம். மதிக்கவே இல்லைன்னு தானே பொருள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இறைமறுப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலியாகவும் கிண்டலாகவும் எடுத்தார்கள். அதனுடைய விளைவு இப்பொழுது தண்டனை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால், மோமின்கள் நாம் வெளிப்படையாக கேலி கிண்டல் என்று சொல்வதில்லை, ஆனால் அதை நாம் மதிப்பதில்லை என்று சொன்னால் அவமதிக்கின்றோம் என்று அர்த்தம். அவமதித்தல் என்பது கேலியும் கிண்டலுக்கு சமமானது. மதிக்கலைன்னா அவமதித்தல் அர்த்தம், ரெண்டுல ஒன்று தானே இருக்க முடியும். மதிக்கவில்லை என்றால் அவமதிக்கின்றோம் என்று அர்த்தம். அவமதிப்பதல் என்பது கேலியும் கிண்டலுமாக எடுத்துக்கொள்வது என்பது பொருள். அப்போ மோமின்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இறைமறுப்பாளர்கள் தானே சொல்லப்படுது. ஆம், இறைமறுப்பாளர்கள் தான் சொல்லப்படுது, சந்தேகமே இல்லை. நாம் அதற்கு மாற்றமாக இருக்க வேண்டும். நம்மளும் அதே மாதிரி அது அந்த ஸ்டைலில் போகும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே கொஸ்டின் நம்மிடத்தில் கேட்கப்பட்டால் என்ன ஆகும்? முதல் காரணம், நீங்கள் அல்லாஹ்வின் வசனங்களை கிண்டலாக எடுத்துக்கொண்டீர்கள். இரண்டாவது சொல்லப்படுகிறது, வகர்ரத்துக்குமுல் ஹயாத்து துன்யா, இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட்டது. இந்த உலகம் ஹதாத்துக்கும், இந்த உலகம் உங்களுக்கு மோசடி செய்தது. ஃபத்மனன்தும் இலைஹா, அதை கொண்டு நீங்கள் திருப்திப்பட்டு விட்டீர்கள், நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டீர்கள். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ரெண்டுமே இறைமறுப்பாளர்கள் 100% அதற்கு தகுதியுள்ளவராக மாறுகிறார்கள்.
மோமின்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வார்த்தை இது. முதல்ல அல்லாஹ் சொன்னா, நீங்கள் என்னுடைய வசனங்களை கிண்டலாக எடுத்தீர்கள், மதிக்கலைன்ற அர்த்தம். இரண்டாவது, இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட்டது. இந்த உலகம் எல்லாத்தையும் தானே ஏமாத்து. அதனால தான் அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹன்னாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன். மனிதர்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க, என்னுடைய வாக்குறுதிகள் அனைத்தும் உண்மை. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். ஏமாற்றக்கூடிய எதுவும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அப்போ இந்த உலகம் ஏமாற்றும். உலகம் ஏமாற்றம்னா எப்படி உலகம் ஏமாற்று? இந்த உலகத்தில் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு மனிதன் நேர்மையை கைவிடுவான், சத்தியத்தை கைவிடுவான். இப்போ இந்த உலகம் நம்மையும் தானே ஏமாற்றுகிறது. அல்லாஹ்வுடைய பேரருள், பெரும் கிருபை, பெரும் கருணை, அல்லாஹ் ஈமானை கொடுத்துருக்கான். ஈமான் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ரப்பு சொல்கிறான் தொழுது ஆகணும்னு சொல்ற. உதாரணத்துக்கு புரிவதற்காக சொல்கிறேன். தொழுது ஆகணும், சுபு தொழுதான் ஆகணும். இல்லை, தொழுக முடியலை, தூக்கம் என்னை ஏமாற்றுகிறது. இந்த உலகம் உங்களை ஏமாற்றுகிறது. நோன்பு வைக்கணும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதிலிருந்து வெளியே வர பார்க்குறோம். இந்த உலக ஆசாபாசம் உங்களை ஏமாற்றி விட்டது. ஜக்காத்து கொடுக்கணும், இப்போ 1 லட்ச ரூபா ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இருக்கு. 1 லட்சமா? அதை எப்படி கொடுக்க முடியும்? ஒரு அற்ப எண்ணம், அந்த எண்ணம் வருகிறது. ஒருத்தர் ஜக்காத்து கொடுக்கல, எது அவனை ஏமாற்றியது? இந்த அற்ப 1 லட்ச ரூபா அவனை ஏமாத்திருச்சு. துன்யா, இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட்டது. இப்படித்தான் ஒவ்வொன்றும். ஹஜ்ஜுக்கு போகணும், இல்லை அது என்ன 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் செலவாகுன்னு சொல்கிறாங்க. 40 நாள் ஆகுமா? அவ்வளோ நாள்லாம் நம்ம போய் இது பண்ண முடியாது. மனித எண்ணம். அப்போ இந்த உலகம் உங்களை ஒவ்வொரு கட்டத்திலும் ஏமாற்ற துடிக்கிறது. நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீங்க, வியாபாரத்தின் வழியாக உங்களை அது ஏமாற்ற துடிக்கிறது. நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கிறீங்க, அதன் வழியாக உங்களை அது ஏமாற்ற துடிக்கிறது. நீங்கள் அதிகாரிகளாக இருக்கின்றீர்கள், அதன் வழியாக உங்களை ஏமாற்ற துடிக்கிறது. நீங்கள் தலைவர்களாக, நிர்வாகிகளாக இருக்கின்றீர்கள், அதன் வழியாக உங்களை ஏமாற்ற துடிக்கிறது. நீங்கள் கணவனாக இருக்கின்றீர்கள், அதன் வழியாக உங்களை ஏமாற்ற துடிக்கிறது. எப்படி ஏனும் ஒரு விதத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து அதற்குரிய ஹக்கை நீங்கள் பேணாமல் விடுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த உலகம் உங்களை ஏமாற்றுகிறது என்ற அர்த்தம். இமாம் ஹஸரத் அபுல் ஹசன் அலி நதி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. எப்பொழுது மோமின்களுடைய கண்ணியம் போச்சு அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திற்கு மோமின்கள் எப்பொழுது அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அப்பொழுது மோமின்களுடைய கண்ணியம் போயிடுச்சு. நமக்கு துனியாவுடைய முஹப்பத், துனியாவுடைய ஆசை, துனியாவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், துனியா தான் வாழ்கிறோம், உலகத்தில் வாழ்கிறோம். நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. இல்லை, எனக்கு உலகமே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், அதெல்லாம் சரியா? அது தவறு. துனியாவில் தான் வாழ்கிறோம், துனியாவில் வாழ்ந்து தான் ஆக வேண்டும். துனியாவில் வாழண்டா சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிடணுண்டா ஹலாலான சாப்பாடு வேண்டாம், உழைச்சி தான் ஆகணும். இவைகளெல்லாம் ஒன்று தொடர்புடையவை, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது எது? முக்கியத்துவம் எது? ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 2000 ரூபா 1000 ரூபா வேணும் அப்படின்னு சொன்னால், நான் 1000 ரூபா சம்பாதிக்கிறேன், பிரச்சனை இல்லை. சரி, 2000 சம்பாதிக்கிறேன், பிரச்சனை இல்லை. 5000 சம்பாதிக்கிறேன், பிரச்சனை இல்லை. எனக்கு 50,000 சம்பாதிச்சாலும் திருப்தி பட மாட்டேங்குது. இப்போ என்ன பொருள்? 50,000 எனக்கு தேவை 1000 ரூபா, 50,000 சம்பாதிச்சாலும் எனக்கு திருப்தி இல்லை. ஆனால் என்னுடைய தேவை மௌத்திற்கு பின்னால் பெரிய தேவை இருக்கிறது, அந்த தேவையை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. அப்போ எது நம்ம ஏமாற்றுகிறது? இந்த உலகம் உங்களை ஏமாற்றுகிறது. இதில் இவ்வளவு சம்பாரித்து வச்சிருக்க காசை யாராவது கபரில் கொண்டு வச்சிட போகிறானா? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி வந்தோமோ, உடை இல்லாமல் வந்தோம், ஒரு வெள்ளை உடையை பொருத்தி உள்ளே அனுப்புவார்கள், அவ்வளோதான் வித்தியாசம். பெரிய ஆட்களாக இருக்கணுக்கா, கண்ணியத்திற்கா, வேறு என்ன கொண்டு போகிறாங்க? எதுவுமே இல்லை. ஆனால் அதற்காக அந்த துனியாவை சம்பாதிப்பதற்கு எத்தனை இழப்புகள், எத்தனை அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் மீறப்படுகிறது, ரசூலுடைய வாக்குறுதிகள் மீறப்படுகிறது, ஷரியா மீறப்படுகிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட்டது. அதான் வகர்ரத்துக்குமல் ஹயாத்துத் துன்யா. நாளை மறுமையில் ஏமாற்றப்படுகின்ற அந்த இறைமறுப்பாளர்கள் கெட்டோரிடத்தில் சொல்லப்படும், நீங்கள் இந்த தண்டனைக்கு நீங்கள் அனுபவிப்பதற்கான காரணம் அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் கிண்டலாக எடுத்துக்கொண்டீர்கள். இரண்டாவது, இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட்டது. துனியாவுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. துனியாவுக்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் வேணும். துனியாவில் தான் வாழ்கிறோம், அது யாருக்கும் மாறுபட்ட கருத்தே இல்லை.
துனியாவில் வாழ்கிறோம் வேணும் தான். ஆனால் துனியாவுக்கு நமக்கு பற்றின தொடர்பு எப்படி இருக்கணும்? துனியாவுடைய தேவைக்கு தகுந்தவாறு ஒரு உழைத்தல், மறுமையின் தேவைக்கு தகுந்தவாறு உழைத்தல். ஆனால் மறுமையில் பெரிய தேவை இருக்குது, உழைப்பு கம்மியாக இருக்குது. துனியாவில் தேவை குறைவாக இருக்கிறது, ஒரு கணிசமான நேரம் அதற்காக மட்டுமே கொடுக்கப்படுகிறது. ஒரு பெரிய நேரம் துனியாவுடைய தேவைகளுக்காக மட்டுமே கொடுக்கப்படுகிறது. பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். உலகத்தின் மீது உண்டான மோகம் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதெல்லாம் சொல்லுவாங்க, துனியாவினுடைய மோகம் அதிகமாகின்ற பொழுது அது பல்வேறு ஆபத்துகளை கொடுக்கும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்வாரு, இஸ்ஹது ஃபித் துன்யா யுஹிப்புக அல்லாஹ். துனியாவில் மோகத்தை குறைத்துக்கொள், அல்லாஹ் உன்னை நேசிப்பான். வஸது ஃபீமா இன்த நாஸ், மனிதரிடத்தில் இருப்பதில் உனது மோகத்தை குறைத்துக்கொள், யுஹிப்பு கன்னாஸ், மக்கள் உன்னை நேசிப்பார்கள். புரியுதா? துனியாவுடைய நேசத்தை குறைச்சிக்க அல்லாஹ்வுடைய நேசம் உனக்கு கிடைக்கும். மக்களிடம் இருப்பதில் நேசம் இல்லாமல் ஆகு. ஒருத்தர் நல்ல பொருள் வச்சிருக்கிறார், இது மாதிரி எனக்கு வேணும் ஆசைப்படாதீங்க. நல்ல மொபைல் வச்சிருக்கிறாரு, இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே ஆசைப்படாதீங்க. நல்ல டூ வீலர் வச்சிருக்கிறார், நல்ல கார் வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு வசதி இருக்கு, நல்ல ட்ரெஸ் இருக்கு. ஒருத்தரை பார்த்து இது மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு, எனக்கு ஒன்று கொடுங்களேன், எனக்கு ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே, உங்கள்கிட்ட தான் இத்தனை இருக்குல்ல, எனக்கு ஒன்று தந்தா என்ன, இந்த எண்ணம் அறவே உங்களுக்கு இல்லையானால் மனிதர்கள் உங்களை நேசிப்பார்கள். எப்பொழுது மனிதரிடத்தில் நீங்கள் தேவையாகின்றீர்களோ, மனிதரிடத்தில் எப்பொழுது நீங்கள் தேவையாகின்றீர்களோ, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ தேவையாகின்றீர்களோ, அப்பொழுது உங்களை விட்டு அவர்கள் தூரமாவார்கள். பயப்படுவாங்க, ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு நினைப்பாங்க. ஒன்றும் நடக்க போறது இல்லை, நம்மள்ட்ட என்ன இருந்தாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா தைரியமா இருப்பாங்க. நம்மிடம் இருப்பதை கேட்பார்களோ என்ற எண்ணம் வந்துவிட்டால் நம்மை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். கேட்டா என்ன செய்யறது, கொடுக்காம இருக்க முடியாதுல, கொடுக்கணும். அப்ப அது சரியா வராது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, துன்யாவின் மீது பொதுவாக மோகத்தை குறைத்துக்கள், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். மனிதருடைய கையில் இருப்பதில் ஒருபோதும் நீ ஆசை வைக்காதே, அவர்கள் உன்னை நேசிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை ஆசை வச்சா அவங்க உன்னை நேசிக்க மாட்டாங்கிறது மட்டுமல்ல, உன்னை கண்டு மிரண்டு ஓடி போய் விடுவார். அப்ப நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தண்டனைக்குள்ளாகின்ற மக்களை பார்த்து சொல்லுகின்ற காரணம், நீங்கள் என்னுடைய வசனங்களை கேலியும் கிண்டலுமாக கருதினீர்கள், அதாவது அதை அவமதித்தீர்கள், அதற்குரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அதான் அதற்கு அர்த்தம். அதை நீங்கள் அவமதித்தீர்கள். இரண்டாவது, இந்த அற்ப உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள், அதனுடைய விளைவுதான் இன்று உங்களுக்கு இத்தகைய தண்டனைக்கான காரணம். ஃபல்யௌம லா யுஹ்ரஜூன மின்ஹா, இன்று நீங்கள் இந்த நரகத்திலிருந்து ஒருபோதும் வெளியாக்கப்பட மாட்டீர்கள். இப்ப நரகத்துக்குள்ள இருக்கிறீங்க, இங்கிருந்து நீங்க வெளியே போக முடியுமா அப்படின்னு கேட்டா ஒருபோதும் வெளியே போக முடியாது. ஃபல்யௌம லா யுஹ்ரஜூன மின்ஹா, இதிலிருந்து ஃபல்யௌம லா யுஹ்ரஜூன மின்ஹா, இந்த நரகத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள். வலாஹும் யுஸ்தஅதபூன், அவர்கள் கண்டித்து விடப்படவும் மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, அப்புறம் அவங்கள தண்டிச்சு, இப்போ ஒருத்தனை அடின்னு அடிப்போம், அடிச்சுட்டு சரி இனிமேல் செஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு திட்டி விட்டுருவோமா இல்லையா? இப்படி ஏதாவது இறைமறுப்பாளருடைய விஷயத்து நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்காது. இதுதான் நமக்கும் அவங்களுக்கு மத்தியில் உண்டான வித்தியாசம். நம்மள்ட்ட ஈமான் இருந்துச்சு, அவங்கள்ட்ட ஈமானே இல்லை, நிரந்தரமான தண்டனை. நம்மள்ட்ட ஈமான் இருக்குதுல்ல, அதனால நிரந்தர தண்டனைங்கிறது இல்லை. அல்லாஹ் நாடினால் நம்மை மன்னிக்கலாம். ஒருவேளை அல்லாஹ் தண்டிக்க நாடினால் குற்றத்தின் தகுதி அளவுக்கு தகுந்தவாறு தண்டித்து விட்டு அல்லாஹ் ஒரு நேரத்தில் மீண்டும் அந்த அடியானை நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு ரப்ப மாற்றி விடுவான். இதற்கிடையிலே அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மோமின்கள் யாருடைய உள்ளத்தில் அணுவளவு ஈமான் இருந்ததோ அவர்கள் வரைக்கும், அந்த கடைசி நபர் நரகத்திலிருந்து வெளியேறுகின்ற வரைக்கும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரைப்பார்கள், ஷஃபாத்து செய்வார்கள். அதன் வழியாக அங்கிருந்து அந்த மக்கள் பாதுகாக்கப்படுவாங்க. இது குர்ஆன் ஹதீஸிலிருந்து நாம் புரிகின்ற கருத்து. இந்த ஒண்ணுல தான் வித்தியாசம். அவர்களுக்கு நிரந்தர தண்டனை, நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருப்பதால் அல்லாஹ் நிரந்தரமா தண்டிக்கிறது இல்லை. ஆனா அதே சமயத்தில் நம்ம யோசிக்கணும், நிரந்தரமா தண்டிக்கிறது இல்லை, கொஞ்ச நாள் தண்டிச்சா அந்த தண்டனை எப்படி ஏத்துக்கிற முடியும்? நிரந்தரம்ங்கிறது என்ன அர்த்தம்? மறுமை நாள் நிரந்தரமான நாள், நிரந்தரமான உலகம், பல்லாயிரம் கோடிகள் கடந்து போய்கொண்டே இருக்கும், 1000 வருடங்கள் போய்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு முடிவே இல்லை. சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அங்கே மௌத் ஹயாத் இனிமே இன்னொரு வார்த்தைக்கு இடமே இல்லை.
அப்ப அங்க இருக்கக்கூடிய தண்டனை என்பது ஒரு நேர தொழுகையை முறை தவறி விட்டால், ஒரு நேர தொழுகையை கலாவாக ஆக்கினால் 80 ஆண்டுகள் தண்டிக்கப்படும் என்ற ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தால், மறுமையில் 80 ஆண்டுகள் எவ்வளவு பெரிய ஆண்டுகள். இந்த உலகத்துல ஒரு 65-70 வயசு மனிதன் வாழுகிறான், இதுல 15 வயசு புரியாத வயசுலயே போயிருது. அதற்கு அடுத்து முதுமை பருவம் கொஞ்சம் எந்த கேள்வி கணக்கு இல்லாம எப்படி அவங்க வாட்டுக்கு இருந்துட்டு போயிடுறாங்க. இடையில ஒரு 25-30 வருஷம் தான் ஒரு கவனத்தில் கொள்ளப்படுகிற ஆண்டுகளாக இருக்கிறது. இந்த வருஷத்துல வரக்கூடிய 1-2 பிரச்சனைகளையே தாங்க முடியாமல் நமக்கு மௌத்தாயிட்டா பரவாயில்லையே, இவ்வளவு தொல்லையா இருக்கே, இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்னு மனிதன் நினைக்கிறான். ஆனால் நீண்ட நெடுங்காலம், பல்லாண்டுகள் நரக நெருப்பிலிருந்து ஒருவன் வேக வேண்டும், நரகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் அது கொஞ்சம் ஆண்டுகள் தான். இவன் அதற்கு அடுத்து பாதுகாக்கப்படுவான், சந்தேகமே இல்லை. இப்ப நம்ம யோசிக்கணும், 1000 வருடம் நரகத்தில் இருந்ததற்கு பின்பு நான் வெளியேற்றப்படுவேன். 1000 வருடத்தை என்னால் சமாளிக்க முடியுமா? ஒரு வருடம் இல்லையே, ஒரு மாசம் முடியாது, ஒரு வாரம் அது கூட முடியாது, ஒரு நாள் சுத்தமா முடியலையே, ஒரு மணி நேரம் கூட தாங்க முடியாத நான் அல்லாஹ்வின் தண்டனை எப்படி தாங்க முடியும்? சராசரி என்னை போன்ற மனிதன் தண்டிப்பதை தாங்க முடியாத நான், இறைவனின் கோப பார்வையினால் ஏற்படக்கூடிய தண்டனையை ஒரு சில வினாடிகள் கூட தாங்க முடியாது. அப்படி இருக்க ஒரு மணி நேரம் அல்ல, ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, மாதம் அல்ல, வருடம் அல்ல, பல்லாண்டுகள் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, இந்த 1000 ஆண்டுகளே சேர்ந்தாலும் சரி, நாம் அதற்கடுத்து விடுதலை செய்யப்பட்டு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்டுகள் 10,000 கோடி ஆண்டுகள். அதெல்லாம் உண்மைதான். இந்த 1000 ஆண்டுகள் எப்படி சமாளிப்பது? இந்த 1000 ஆண்டுகளுக்கு பின்புதானே சொர்க்கத்திற்கு வர வேண்டும். இந்த 1000 ஆண்டுகள் என்னால் சமாளிக்க முடியுமா? உதாரணத்திற்கு சொல்கிறேன், இப்படி ஒவ்வொரு மோமினும் நினைத்தால் பாவம் செய்ய மாட்டான். அதான் அல்லாஹ் சொன்னான், வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. நாளை மறுமையில் ரப்புடைய தர்பாரில் நிற்க வேண்டுமே என்ற அச்சம் ஏற்பட்டு யார் தன்னுடைய மனோ இச்சை சொல்வதற்கு மாற்றமாக அது சொல்வதை கேட்காமல் பாவத்தை விட்டு விலகி வாழ்கின்றார்களோ அவர்கள் செல்கின்ற இடம் சொர்க்கம். அல்லாஹ் சார், அவர்கள் செல்கின்ற இடம் சொர்க்கம். அந்த எண்ணம் வரணும். நான் ரப்புடைய தர்பாரில் போய் நிற்கணுமே, யாரோ ஒருத்தட்ட பதில் சொல்றதுக்கு இவ்வளோ கஷ்டம் நினச்சா என் ரப்புட்ட போய் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் யாருக்கும் பொறுப்பாளன் இல்லை. உங்களை நான் திருப்திப்படுத்திடலாம், என்னை நீங்கள் திருப்திப்படுத்திடலாம். இல்லாத ஒன்று ஏதோ ஒன்று தவறு செஞ்சுட்டோம், நான் சொல்லி சமாளிச்சிடலாம், நீங்க சொல்லி சமாளிச்சிடலாம், நான் மாறி மாறி சமாளித்துக் கொள்ளலாம், நம்பிக்கொள்ளலாம். ரப்பை ஏமாற்ற முடியாது. ரப்புடைய தர்பார் எப்படி ஏமாற்ற முடியும்? அது எப்படி இல்லை, அப்படி இப்படி அந்த விளக்கத்துக்கெல்லாம் வேலையே இல்லையே. எல்லாம் தான் ஆளார் ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கே. சகோதரர்களே, ஒப்ப மோமின்களுடைய உள்ளங்களில் மறுமை நாளுடைய அச்சம் ஏன்னு சொன்னா, மௌத்திற்கு பின்னுண்டான வாழ்க்கை, மறுமை நாளுடைய வாழ்க்கை, மறுமை ரொம்ப முக்கியமாக. அந்த மறுமை நாளுடைய அச்சம் எந்த உள்ளத்தில் இருக்கிறதோ கண்டிப்பாக அதுதான் மனிதனை பாவங்களிலிருந்து பாதுகாக்கும். அமீருல் மோமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில் சொல்லப்படுகிறது, முதுகில் ஏகப்பட்ட காயங்கள் இருக்குமா. யார் அவர்களை அடித்தது? யார் அடிக்கல, அவங்க அடிச்சுக்குவாங்க. என்ன அவனுக்கு அவ்வளோ சேட்டையா, அவ்வளோ திமிரா, நீ என்ன பண்ணுவ, உனக்கு என்ன இது இருக்கு? தன்னைத்தானே தண்டித்துக் கொள்வார். இறைநேசருடைய வரலாறு முழுக்க அதாங்க. இறைநேசருடைய வரலாறு முழுக்க பயம் 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 பயத்திலேயே அவருடைய வாழ்க்கை. அந்த பயத்துடைய வாழ்க்கை தான். ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தகவல் சொல்லப்படுது, ரொம்ப முடியாமல் இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வந்தவனே சந்தேகமாயிருச்சு. கேட்குறாங்க, தோழரே நீங்கள் என்னம்மா எதுவும் துவா செஞ்சீங்களா? ஆம்பியார் சொல்லலாம், துவா செஞ்சேன். என்ன துவா செஞ்சீங்க? யா அல்லாஹ், மறுமையில் தண்டிக்கிறான் தான் என்னை உலகத்தில் தண்டிச்சிருன்னு கேட்டேன். சஹாபாக்குடைய அச்சம். நமக்கு ரொம்ப புத்தி இருக்கிறதா நினைப்போம். அதெல்லாம் ஏன் அல்லாட்ட கேட்கணும், அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம், அப்படி இதானே கரெக்டு அப்படின்னு நினைக்கிறோம். ரைட்டு, சந்தோஷம்தான். அவர்களுடைய தரம் அது, அவருடைய தரம். மறுமையில் என் ரப்புடைய தர்பாரில் நான் நிற்கணுமே, அங்கே போய் நான் பாவத்துக்கு தண்டிக்கப்பட்டால் என் மறுமை என்ன ஆகும்? மறுமை ஆகிரத். அதான் சிந்தனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஆறுதல் படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஏன் நீங்க அப்படி துவா செய்றீங்க?
அல்லாஹ் தண்டிச்சானுங்கிற என்ன அவசியம் இருக்கு? ஒரு கட்டாயமும் இல்லையே. அவன் மன்னிக்க மாட்டானா? அவன் மன்னிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவனே நமக்கு இப்படித்தானே துவா சொல்லி தந்திருக்கிறான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். அல்லாஹ் இப்படித்தானமா சொல்லி தந்திருக்கிறான். நீங்க இப்படி துவா செய்யணுமா? ஏன் நீங்க அப்படி கேட்டீங்க? அல்லாஹ் தண்டிச்சா உங்களால தாங்க முடியுமா? ஸல்லல்லாஹு கேட்கிறான். சஹாபா அவங்களுடைய நம்ம வித்தியாசமா இருக்கு. சஹாபாக்களை எல்லாம் அவங்க ஒரு அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு அவங்க இழுத்து கொண்டு வந்து இல்ல நீங்க இந்த லெவல்ல இருங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. 3 சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு வர்றாங்க, பெருமானுடைய காதில் விழுந்துருச்சு. ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, என்னமா பேசிக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. 3 பேர். ஒருத்தர் சொன்னாரு, இனிமே நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். நான் தூங்கவே மாட்டேன், முழுக்க இபாதத்து தான் அப்படிங்கிற அர்த்தம். ஒருத்தர் சொன்னாங்க, இனிமே நான் டெய்லி நோன்பு தான் வைக்க போறேன்னு சொன்னான். ஒருத்தர் சொன்னார், நான் திருமணம் முடிக்க மாட்டேன்னு சொன்னார். இபாதத்துக்காக என்னை நான் அர்ப்பணிக்க போகிறேன். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க, நான் தொழவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், நோன்பு வைக்கவும் செய்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன், நான் திருமணம் முடித்திருக்கிறேன், உங்கள் எல்லோரையும் விட நான் இறையச்சமிக்கவன். என்ன வார்த்தை! உங்கள் எல்லோரையும் விட இறையச்சமிக்கவன். இன்னி அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் தான். ஒரு சஹாபி வர்றாங்க, அப்படியே மஸ்ஜிதுடைய சுவரை பிடிச்சு தட்டு தடுமாறி வர்றாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியுது. ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, தோழரை என்ன கஷ்டம் உங்களுக்கு, ஏன் இந்த அளவுக்கு பலகீனமா இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நடக்க முடியலை, தனியா பேலன்ஸ் பண்ண முடியலை, அப்படியே பிடிச்சு வர்றாங்க. என்ன பிரச்சனை, ஏன் இப்படி வர்றீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தொடர் நோன்பு வச்சிருக்கிறேன். தொடர் நோன்புனா என்ன தெரியுமா? ஒரு நாள் சஹர் செய்வது, நம்ம இப்போ 12 மணி நேரம் 14 மணி நேரம் நோன்பு வைக்கிறோம். நமக்கு அதுவே பெரிய விஷயம்தான். அல்லாஹ் நிறைவான சவாபை தரணும். இஃப்தார் செஞ்சிடறோம். இஃப்தாருக்கு அடுத்து என்ன வேண்டாம்னு சாப்பிடலாம், சஹர் வரைக்கும். திரும்ப சஹர் செய்வோம். 12 1 மணிக்கு சாப்பிட்டாலும் 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு நல்லா சஹர் செஞ்சா தான் நோன்பு வைக்க முடியும். திரும்ப அதுக்கு 12 மணி நேரம் மட்டும் பசியா இருக்கும். ஒரு நாள் காலையில் சஹர் செய்யப்படும். அன்று மக்ரிபில் இஃப்தார் இருக்காது, சஹரும் இருக்காது, எதுவும் இருக்காது. 2ஆம் நாள் நோன்பு கண்டினியூ ஆகும். இதற்கு பேர் சௌம விசால். சரி, 2ஆம் நாள் மக்ரிபில் முடிச்சுட்டா 2 நோம்போட போயிருச்சு. 2ஆம் நாள் மக்ரிபில் இஃப்தார் பண்ணல அப்படின்னு சொன்னா இஃப்தாரும் இல்லை, சஹரும் இல்லை, 3ஆவது நாள் நோன்பு கண்டினியூ ஆகும். இப்படி நோன்பு வச்சிருக்கிறாங்க சஹாபாக்கள். சொல்றான், யா ரசூலல்லாஹ் சௌம விசால் வச்சிருக்கேன்டாங்க. இதுக்கு பேர் சௌம விசால், தொடர் நோன்புன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போடுற, ஏன் வச்சீங்க, உங்களை யார் வைக்க சொன்னதுன்னு கேட்குறாங்க. ஏன் வச்சீங்க, உங்களை யார் வைக்க சொன்னது? யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் பாருங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க வச்சிருக்கீங்கல்ல, நீங்க அப்பப்போ வைக்கிறீங்களே, நீங்க தொடர் நோன்பு வைக்கிற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தடவைகளில் 15-16 நாட்கள் வரை சௌம விசால் வச்சிருக்கிறான். யா ரசூலல்லாஹ் நீங்க வச்சிருக்கீங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஐயுக்கும் மின்னி ஐயுக்கும் மிஸ்லி, உங்களில் யார் என்னை போன்றவர், உங்களில் யார் என்னை போன்றவர். இன்னி அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு, உங்கள் எல்லோரையும் விட நான் அல்லாஹ் இறையச்சம் அறிந்தவன், அல்லாஹ்வை பயப்படுவான். யுத்இமுனி ரப்பி வ யஸ்கீனி, எனக்கு என் ரப்பு ரிஸ்க் தருகிறான், என் ரப்பு எனக்கு தண்ணீர் தருகிறான். நீங்கள் யார் என்னை போன்று இருக்க முடியும்? இன்னைக்கு ஒண்ணுக்கு உதவாதவன் சொல்றான், நம்மளும் எல்லாம் ஒன்று தானே, அவங்கள அல்லாஹ் ரசூல்னு அனுப்பினா அப்படின்னு நினைக்க பார்க்குறாங்க. உயர்ந்த மேன்மக்கள் சஹாபாக்கள் அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, ஐயுக்கும் மிஸ்லி, உங்களில் யார் என்னை போன்று இருக்க முடியும்? என்னுடைய நிலை வேறு, உங்கள் நிலை வேறு. இப்போ என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு சௌம விசால் அது எனக்கு மட்டும் சொந்தம், நான் வைக்கலாம். தோழர்களே, நீங்க கஷ்டப்படக்கூடாது, நீங்க வைக்க வேண்டிய அவசியம். இப்படி இபாதத்துடைய விஷயத்துல, அல்லாஹ்வுடைய பயத்துடைய விஷயத்துல அவங்கள சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. அவ்வளவு பயம், அந்த அளவுக்கு அவருடைய சூழல். நான் நிக்கா முடிக்க மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், நான் டெய்லி நோன்பு வைப்பேன். சொன்னாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது, தூங்கவும் செய்யணும், தூங்கவும் செய்யணும், தொழவும் செய்யணும், நோன்பு வைக்கவும் செய்யணும், நோன்பு விடவும் செய்யணும், திருமணம் முடிக்கணும். எதுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க? மறுமையுடைய வெற்றிக்காக. இல்லை, அப்படிலாம் இல்லை, நீங்க செய்யணும். அவங்க ஒரு நிலைக்கு போக ஸல்லல்லாஹு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நிக்கா முடிஞ்சிருக்கு, அவர் ஒரு மாதிரியான இதுல இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, யார சொல்லலாம், நீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உமர் தான் கூப்பிட்டு சொல்றாங்க, இன்னலி ஐனைக அலைக ஹக்கன் வ இன்னலி ஜௌஜிக அலைக ஹக்கன் வ இன்னலி ஷாரிக அலைக ஹக்கன். சகோதரரே, உங்கள் கண்ணுக்கென்று ஒரு கடமை உண்டு, அதை நிறைவேற்றி ஆக வேண்டும். உங்கள் மனைவிக்கென்று ஒரு கடமை உண்டு, அதை நீங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும். உங்களுடைய முடிக்கென்று ஒரு கடமை உண்டு, அதை நிறைவேற்றி ஆக வேண்டும். தலைமுடி வச்சிருக்கிறியா, என்ன தேய்க்கணும், சீவனும், அது அதனுடைய ஹக்கு. நீ மனுஷன் தானே, தூங்கணும், தூங்கித்தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா உடைய உடம்பு கெட்டு போயிடும். நிக்கா முடிச்சுட்டு இல்லை மனைவி இருக்காங்கல்ல, மனைவிக்குரிய ஹக்க பேணித்தான் ஆகணும். இப்படி சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதுக்காக சொல்ல வர, இப்படி சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. அவர்களுடைய பயம், இரையச்சம். நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் என் மீது ராசியான நிலையில, அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்ட நிலையை நான் அவனை சந்திக்கணும் என்ற அச்சம், பயமே இருந்ததால் அவருடைய வாழ்க்கை இப்படி இருந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானுவா தஆலா இங்கே அதை தான் சொல்றான். அந்த நிலை யாருக்கு மறுமையின் மீது அச்சம் இல்லையோ, இந்த உலக மோகம் யாரை ஆட்கொண்டதோ அவர்கள்தான் நாளை மறுமையில் மிகப்பெரிய நஷ்டத்திற்குரியவர்களாக, நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிலிருந்து அவர்கள் ஒருபோதும் வெளியேற்றப்பட மாட்டார்கள், கண்டித்து விடப்படவும் மாட்டார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை இப்படி முடிக்கிறார். ஃபலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாதி வ ரப்பில் அர்தி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். அவன் வானங்களின் ரப்பாக இருக்கிறான், பூமியின் ரப்பாக இருக்கிறான், அகில உலகத்தின் ரப்பாக இருக்கிறான். மேலும் வலகுல் கிப்ரியா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்து, இந்த வானம் பூமியில் உண்டான அனைத்து கண்ணியமும் அந்தஸ்தும் அவனுக்கே சொந்தம். இந்த உலகத்தில் அவனை தவிர்த்து வேறு எவரும் பெருமை அடிப்பதற்கு எத்தகைய நியாயமும் இல்லை, தகுதியும் இல்லை. வஹுவல் அசீஸ் அல் ஹக்கீம், அவன் அனைத்தையும் மிகைத்தவன், எவரும் எவனும் எதனாலும் அவனை வெல்ல முடியாது. அல் ஹக்கீம், அவனுடைய செயல்கள், அவனுடைய திட்டங்கள் அனைத்திலும் ஹிக்மத்து உள்ளவன், அனைத்திலும் ஹிக்மத் உண்டு. சில சமயங்கள் அந்த ஹிக்மத்தை நாம் புரிந்து கொள்வோம், பல சமயங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போகும். ஆனால் நாம் விளங்க வேண்டும், என் ரப்பு செய்யக்கூடிய அனைத்திலும் ஹிக்மத் உண்டு. அது ஒரு சட்டமாக கொடுத்தாலும் சரி, அது ஒரு உபதேசமாக இருந்தாலும் சரி, அல்லது அவன் என்ன செய்தாலும் சரி, அதில் ஹிக்மத் இருக்கும், ஒரு நுட்பம் இருக்கும். நமக்கு புரிய முடியாத ஒரு தத்துவம் அதில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வைத்திருப்பான் என்று நாம் உளப்பூர்வமாக நம்ப வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்தை இப்படி நிறைவு செய்கிறார். இந்த வசனத்தோடு சூரத்துல் ஜாசியா எனும் 37 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரத்தில் அல் அஹ்காஃப் எனும் அத்தியாயம், இந்த ஜாசியானும் அத்தியாயமும் நிறைவு பெறுது. 25 ஜுஸுகளும் நிறைவு பெறுகிறது. 25 ஜுஸு இந்த ஆயத்தோட அல்லாஹ்வுடைய பேரொருளால் முழுமையாக கம்ப்ளீட் ஆகுது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரம் அஹ்காஃப் எனும் அத்தியாயம் 26வது ஜுஸுவின் தொடக்கம், ஹாமீம் என்று தொடங்குகின்ற தொடக்கம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரம் பார்க்கலாம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மேலும் இந்த வசனங்களில் என்னவெல்லாம் நாம் விளங்க வேண்டுமோ, புரிய வேண்டுமோ, அவைகளை புரிவதற்கும் விளங்குவதற்கும், அதன் மூலம் எவற்றை படிப்பினையாக எடுத்து நாம் பின்பற்ற வேண்டுமோ அவைகளை பின்பற்றி நடப்பதற்கும் எனக்கும் உங்களுக்கும் அனைத்து முஃமின்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நரகத்திற்கு சென்றதற்கான காரணமாக அல்லாஹ் 2 விஷயத்தை சொல்கிறான். இந்த 2ன் காரணமாகத்தான் நீங்கள் இந்த தண்டனைக்கு உள்ளானீர்கள் என்று. அந்த 2 விஷயங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? உட்காருங்க சார், உட்காந்து சொல்லுங்கள். ஜெய் தற்பெருமை. வேற யாரும் சொல்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய வேதத்தை கேள்வி கிண்டலாக எடுத்துக்கொண்டீர்கள். அதான் சரியான ஆன்சரு. இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிட்டா இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட்டது. சரி, அவங்க சொன்னது கரெக்ட்.
ஒன்று இருந்தால் எப்பொழுது அல்லாஹ் நம்மை நேசிப்பான், மனிதர்கள் எப்பொழுது நம்மை நேசிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸில் சொன்னாங்க. சொல்லுங்க. துனியாவுடைய முகப்பத்தை இறக்கிட்டோம்னா யார் நேசிப்பா? அதான் யாருடைய முகப்பத்து கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய முகப்பத்து கிடைக்கும். மக்களுடைய இதுக்குண்டான அதை எடுத்துட்டோம்னா மக்கள் முகப்பத்து வைப்பாங்க. ஒரு சஹாபி ஒரு நோன்பு வச்சாங்க. அந்த நோன்புக்கு பேர் அரபியில் ஒரு பேர் சொன்னேன். ஜி சௌமிய விசால். சௌமிய விசால்னா என்ன அர்த்தம்? தொடர் நோம்புண்டா இஃப்தாரி சஹரி இல்லாமல் கண்டினியூவாக நோன்பு வைக்கிறது. மாஷா ஜி வாங்க, 3 பேர் வாங்க. ربنا يا ذا الجلال والإكرام اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان وجعلنا من الراشدين اللهم اجعلنا من أهل ولايتك في الدنيا والآخرة اللهم اجعلنا ممن يطيعك ويطيع رسولك يا الله اللهم اجعلنا من عبادك الصالحين المؤمنين المتقين الذين يرثون جنة الفردوس يا رب العالمين وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على صلى الله عليه وسلم صلى الله على محمد عليه وسلم. صدق الله العظيم.